ஃபேமிலி எனக்கு ஃபுல் சப்போர்ட். என்னுடைய கணவராக இருக்கட்டும், என் மகன், என் மகள் இருவரும் நான் ஒரு நாள் உட்கார்ந்துட்டு சொன்னேன். நான் ஒரு 25 வருஷம் அப்பா, அம்மா சொன்ன பேச்ச கேட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கணவருடைய குழந்தைகள பெத்தேன். அந்த குழந்தைகளுக்கு அப்பயும் நான் சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதுக்கு பர்மிஷன் குடுத்திருந்தாரு என் கணவர். அத நான் மறுக்க முடியாது. அதுக்கப்புறம் நீங்கலாம் ஒரு ஸ்டேஜுக்கு உங்க 2 பேருக்கும் ஒரு கல்யாணம் ஆயிடுத்து. இனிமே எனக்கு எனக்குன்னு ஒரு வாழ்க்கை நான் என்னைக்கு வாழப் போறேன்? அது இப்போ நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு எங்கெங்க கூப்பிடுறாங்களோ நான் அங்கெல்லாம் போவேன். அம்மா வேண்டாம் ஹெல்த் வைஸ் நீங்கன்னு கிட்டத்தட்ட இப்போ நான் 65 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. எதுக்கும்மா வேண்டாம் வீட்ல உட்காரு அப்படிங்கிறாங்க. என்னால உட்கார முடியாது. டிவிய பார்த்துண்டு அழுதுண்டு இருக்க முடியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் போயி எனக்கு தெரியும் அந்த பெயின், அந்த புரியாம கஷ்டப்படுறது இதெல்லாம் எனக்கு ரொம்ப தெரிஞ்சுது. இந்த கொரோனா டயத்துல ராத்திரி 12 மணிக்கு இந்த மெடிசின குடுக்குறாங்க. எனக்கு புரியல. எனக்கு தடுமுன்னு வயித்த வலிக்குது, வாந்தி வருது இதெல்லாம் கூப்பிட்டு இது டிஸ்டர்ப் பண்ணியிருந்தெல்லாம் என் மனசுலேருந்து விட்டு போல. வாழ்ந்துட்டோம். இந்த பூமி நம்மள வேண்டான்னா சொல்லுது. நான் கிட்டத்தட்ட 73 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கேன். இந்த பூமி என்ன தாங்கிடுச்சு. இந்த பூமிக்கு நான் என்ன செஞ்சேன்? பூமி நேரா என்ன கேட்கல. நான் இந்த மாதிரி அவங்களுக்கு சர்வீஸ் பண்றத தான் நான் விரும்புறேன். ஸோ நான் பண்ணிட்டு இருக்கேன். முடியலங்கும்போது நான் வீட்ல இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கேன். நீங்க சைன்